ஹலோ, வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இன்றைக்கி செஷன் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட் செஷன் 7 ஆஸ்மாசிஸ் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆஸ்மாசிஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஸ்மாசிஸ் இஸ் தி ஸ்பான்டேனியஸ்னு என்ன அர்த்தம்? எனர்ஜி இஸ் நாட் ரெக்வயர்டு, ஏடிபி எனர்ஜி எதுவும் இதுக்கு தேவைப்படாதுன்னு அர்த்தம். நெட் மூமெண்ட் என்ன அர்த்தம்? அது ஈக்குவலைஸ் பண்ணுற வழிக்கு அந்த மூமெண்ட் நடக்கும். தட் இஸ் கால்ட் டோட்டல் நெட் மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஒரு சொல்யூஷனில் ரெண்டு பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று சால்வெண்ட், இன்னொன்று சொல்யூட். சால்வெண்ட்டுங்கிறது கரைக்கக்கூடியது, கரைப்பான். சொல்யூட்டுங்கிறது கரைக்கப்படும் பொருள். உதாரணமாக ஒரு சுகர் சொல்யூஷன் இருக்குன்னா வாட்டர் இஸ் தி சால்வெண்ட், சுகர் கியூப்ஸ் அல்லது சுகர் கிறிஸ்டல்ஸ் இஸ் தி சொல்யூட். மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட், சொல்யூட் இல்லை, மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட். அது எங்கேருந்து போகுது? சால்வெண்ட் மாலிகூல்ஸ் எங்கேருந்து போகும்? த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும்போது தான் ஆஸ்மாசிஸ் நடக்கும். என்ன இது? சால்வெண்ட் மாலிகூல்ஸ் இன்டு ஏ ரீஜன் ஆஃப் ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். சால்வெண்ட் மூவ் ஆகுது. எங்கேருந்து மூவ் ஆகுது? என்ன? ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நோக்கி மூவ் ஆகுது. இந்த டைரக்ஷன் டு ஈக்குவலைஸ் தி சொல்யூட் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதா அதனுடைய வேலையாக நடக்குது. சால்வெண்ட் மூவ் ஆகுது ஆன் போத் தி சைட்ஸ் வர்றதுக்காக வேண்டி. when a plant cell is placed in a solution that is hypertonic என்ன அர்த்தம்? ஒரு பிளான்ட் செல்லில் உள்ளே வைக்கிறோம், ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வைக்கிறோம். அந்த சொல்யூஷன் ஹைப்பர்டானிக், அதாவது சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம வைக்கிறோம்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ரிலேட்டிவ் டு தி சைட்டோபிளாசம் அது மாதிரி வச்சோம்னா வாட்டர், தட் இஸ் தி சால்வெண்ட், மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி செல்லை விட்டு வெளியே வருது. ஏன்? சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வெளியில் அதிகமாக இருக்கிறது, அதை நோக்கி வெளியில் மூவ் ஆகுது. ஸோ செல் ஸ்ட்ரிங்ஸ், செல் சுருங்கி போய் அண்ட் பிகம்ஸ் ஃப்ளாசிட். அது அதனுடைய டெம்பரை லூஸ் பண்ணி ஸ்டக்குன்னு நிற்காமல் குழ லூஸ் மாதிரி ஆகிடுது. ஸோ இட் பிகம்ஸ் ஃப்ளாசிட். எங்கே? ஹைப்பர்டானிக் என்ன மீனிங்? செல்லை விட வெளியில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகம், அதான் அதனுடைய மீனிங். அடுத்து பார்க்கலாம். when a plant cell is placed in a solution that is hypotonic, அதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னால், செல் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய சொல்யூட்ஸை விட நம்ம எந்த சொல்யூஷனுக்குள்ளே வைக்க போகிறோமோ அந்த சொல்யூஷனில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. இன் ரிலேஷன் டு தி சைட்டோபிளாசம் கம்மியாக இருக்குது. ஸோ வாட்டர் மூவ்ஸ் into the cell. Water is the solvent that moves into the cell. ஹைப்போலிருந்து ஹைப்பர் சொல்யூட் நோக்கி அது மூவ் ஆகுது. அண்ட் செல் ஸ்வெல்ஸ், செல்லு என்ன வீங்கி பெருசாகுது. டு பிகம் டர்ஜிட், செல் பிகம்ஸ் டைட்டாக மாறிடுது. அதுக்காக டக்கர் ப்ரெஷர், உள்ளே இருக்கிற ப்ரெஷருக்கு பேர். ஆஸ்மாசிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எபிலிட்டி ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் டு ட்ரா தி வாட்டர் ஃப்ரம் தி சாயில். இந்த ஆஸ்மாசிஸ் மூலமாக தான் பிளான்ட்டுடைய ரூட்டில் இருக்கக்கூடிய ரூட் செல்ஸ் வாட்டரை சாயிலேருந்து உள்ளே எடுக்குது. அது ரூட் வர்ற வரைக்கும் ஆஸ்மாசிஸ் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வருது, அது அப்புறம் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம், நடுவில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சுருக்கோம். இந்த பக்கம் என்ன ஒரு சொல்யூஷன், இந்த பக்கம் ஒரு சொல்யூஷன். இதில் மோர் சொல்யூட்ஸ் இருக்குது. இதில் மோர் சால்வெண்ட் இருக்குது, சொல்யூட்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், சால்வெண்ட் ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் உள்ள இடத்த நோக்கி மூவ் ஆகும். அதாவது இங்கே இருக்கிற வாட்டர் சால்வெண்ட் ஹையர் சொல்யூட் இருக்கிற இடத்த நோக்கி மூவ் ஆகும். அதனால தான் இது ஹை சொல்யூட் இங்கே அதிகமாக இருக்குது இந்த சொல்யூஷனில், இதில் லோ சொல்யூட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சால்வெண்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ். அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். 2 ஜார் வச்சுருக்கிறாங்க. 2 ஜாரில் இதுக்குள்ளே இந்த ஃபனல், இது
என்ன இதுக்குள்ளே ஒரு சுக்ரோ சொல்யூஷன் உள்ளே வச்சுருக்கிறாங்க. இந்த பீக்கரில் வந்து வெறும் தண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபனலுக்கும் இந்த பீக்கருக்கும் நடுவில் இந்த ஃபனலில் ஒரு செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 2 இது வச்சுருக்கிறாங்க. இதில் எந்த ப்ரெஷரும் அப்ளை பண்ணலை. இங்கே மேலேருந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குறோம். நெகட்டிவ் ப்ரெஷர்னால் புல்லிங் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர்னால் புஷிங் ப்ரெஷர். ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் ஒன்று உள்ளே கொடுக்குறோம். இதில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் வைக்கிறப்ப அதை தயாரித்து உள்ளே வைக்கணும். அது எப்படி தயாரிக்கிறது? நம்மளே தயாரிச்சிடலாம். என்ன செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் an egg. ஒரு முட்டையிலேருந்து செமி பெர்மியபிள் மெம்ப்ரேனை எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறது? மேக் a small hole at one end of the egg and remove the yolk and albumin. அது உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் முட்டையோட ஒரு ஓரத்தில் சின்ன ஓட்டையை போட்டு வெளியே எடுத்துடணும். உறிஞ்சி எடுத்தாச்சுன்னா முட்டைக்குள்ளே முட்டை செல் இருக்கும். உள்ளே ஒரு தின் லேயர் ஆஃப் ஒயிட் மெம்ப்ரேன் ஒன்று உள்ளே இருக்கும். அதை என்ன செய்யணும்னா கீப் தி எக் ஷெல், அந்த ஷெல்லை டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆக்சிடில் ஃபியூ ஹவர்ஸ் வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஷெல் என்ன ஆயிரும்? கரைஞ்சி போயிடும். தி ஷெல் டிசால்வ்ஸ், ஷெல்லு கரைஞ்சி போயிடும். பட் த மெம்ப்ரேன் இஸ் இன்டாக்ட், மெம்ப்ரேன் அப்படியே இருக்கும். அந்த மெம்ப்ரேன் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் த மெம்ப்ரேன் வித் தி ஃபனல், அந்த ஃபனலை கீழே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் டு பி அப்ளைடு ஃப்ரம் அப்பர் பார்ட் ஆஃப் தி ஃபனல். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மேலிருந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்? A thistle funnel is filled with sucrose solution and kept in inverted, தலைகீழ மாற்றி வைக்கிறோம். என்ன in a beaker containing water. இதுதான் ஃபஸ்ட்டு. Water will diffuse across the membrane as shown by arrow and raises the level of the solution in the funnel. பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன் வழியாக மேல் நோக்கி போகும். ஏன் அப்படி போகுது? அதுக்குள்ளே சுக்ரோஸ் சொல்யூஷன் ஃபனலுக்குள்ளே வச்சுருக்கனால அதில் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகம். அந்த சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகத்தை நோக்கி சால்வெண்ட், பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்வெண்ட் அதை நோக்கி மேல் நோக்கி இழுக்கப்படுது. ஸோ அதனுடைய வாட்டர் லெவல் மேலே போகுது. அதை திருப்பி இந்த படத்தில் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பீக்கர்லேருந்து உள்நோக்கி மூவ் ஆகி வாட்டர் லெவல் இதில் கூடும். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் திங் வந்து இதில் பார்க்கணும்னு சொன்னால் இப்போ ஃபிகர் பியில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு ப்ரெஷர் கேன் பி அப்ளைடு as shown to stop the water movement into the funnel. ஒரு ப்ரெஷர் அங்கேருந்து கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு டைட்டாக அந்த பீக்கருக்குள்ளே அதை கரெக்டாக அந்த ஃபனலோடைய எண்டு ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ரப்பர் கார்க்கு வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபனலுக்குள்ளே போகிறது நின்று போயிடும். என்ன ஸோ மோர் த சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் வில் பி தி ப்ரெஷர் ரெக்வயர்ட். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஃபனலுக்குள்ளே இருக்கோ அதுக்கு ஏற்றபடி ப்ரெஷர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ரெஷரை கூட்டணும், குறைக்கணும். ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த வாட்டர் மூவ்மெண்ட் டு தி திசில் ஃபனல் போகிறது நின்று போயிடும். நியூமரிக்கலி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவலன் டு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். அப்போ என்ன அர்த்தம் சொன்னால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் ஒன்று தான். ரெண்டுக்கும் நம்பரை பொறுத்த மட்டும் எந்த வித்தியாசமும் வரப்போகிறது இல்லை. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் தி பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்ளைடு ஒயில் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறப்ப அதை பாசிட்டிவ் ஃபிகரை சொல்கிறோம். அதே இதை ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறப்ப நெகட்டிவ் ஃபிகரை சொல்கிறோம். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லும்போது அது பாசிட்டிவ் ப்ரெஷராக நம்ம பாசிட்டிவ் நம்பரில் சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.